யாருக்கு தெரியல. ஆண்டவருக்கு முழுமையாக ஒரு வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். செப்டம்பர் 18ஆம் தேதி வருவதற்கு முன்பதாக 4 ஆசீர்வாதங்கள் உண்மையில் வந்து உனக்கு படுக்கும். வருவதற்கு முன்பதாக சொல்ல அந்த பொறுப்பாளர் 2026 ஜனவரியிலே உனக்கு ஆசீர்வாதத்து துவக்கம் ஆரம்பிக்கப்படும். நரம்பு பலவீனம் சம்பந்தப்பட்டவர் கர்த்தர் சொல்றார், நீ என்னை தேடினால் நீ என்னை கண்டெடுவாய். நான் ஒரு வாழ்க்கையில் பெரிய காரியங்களை ஆச்சரியங்களை செய்வேன். நான் உன்னை மறக்கல, உன்னை உள்ளாங்கையில விரைந்து வைத்திருக்கிறேன். சில நேரத்தில் உனக்கு இந்த கால் முட்டி கீழே பகுதியில் பலவீனங்கள் நல்லா இருக்கு, திடீர்த்தாங்க நல்லா இருக்கு, திடீர்த்தாங்க அந்த சில கையை உயர்த்தி கர்த்தர் உனக்கு பூர்ண அற்புதத்தை ஆண்டவர்கள் செய்ய போறார். நீ கடந்து போகிற பலவீனங்கள், நீ கடந்து போகிற உபத்திரங்கள், நீ கடந்து போற எல்லாவற்றும் இயேசுவின் நாமத்தினால் கர்த்தர் சொன்ன நான் அதை அறிகிறேன், அதை நான் அதை எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க போகிறேன். இது தீர்க்கம் வார்த்தைகள் நடைபெறும். It will happen. It will happen. It will happen. In the mighty name of Jesus. Oh, hallelujah. Hallelujah. இந்த காலைகளுக்காக என்று சொல்கிறோம். இந்த பிள்ளைகளோடு கூட கர்த்தர் இடைப்படுது. நீங்கள் பேசினால் போதும், அற்புதம் நடக்கும். நீங்கள் பேசினால் அதிசயம் நடக்கும். Speak to us now. In Jesus' name. சத்தமாக எல்லாரும் ஆமென் சொல்லுங்கள். அவர்கள் கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. 2 வாரமாக நமக்கு டிரான்ஸ்லேஷன் இல்லாமல் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. வருகிற நாட்களை கர்த்தர் உருவாக்குவார். ஆமென். கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்ல பார்ப்போம். நல்ல வேகமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கிறிஸ்மஸ் அன்னைக்காவது டிரான்ஸ்லேஷன் கிடைக்குமா? கிறிஸ்மஸ் அன்னையாவது அவங்க ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க. ஆமாம், சரி, வெளியே இருக்கிறவங்க எல்லாம் உள்ள வந்துருங்க. யாராவது வெளியே இருக்கா? விஷாலே வெளியே போனோம். விஷால் இருக்கலாம், வேறு விஷால் பண்ணி ஒருத்தர் வெளியே போனாங்க. சரி, வேறு வெளியே போனாங்க. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் எல்லாரும் வாழ்த்துகிறேன். I greet you all in the precious name of Jesus Christ. I believe that God is going to do something supernatural today. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வாராக. நம்புகிற பிள்ளைகள் மட்டும் கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க சொல்ற ஆமென் பார்த்தா திருட்டு மொழி முடிச்சு பார்த்தா எனக்கு பயமா இல்லை. நல்ல சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்ல வேகமா ஒரு அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ண போறார். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் உண்டு பண்ண போகிறார். நம்முடைய ஆண்டவர் அழைத்தவர் உண்மை உள்ளவர். The God who calls us is always faithful. Hallelujah. அவர் தியானத்துக்கு வேகமாய் நாம் வாசிப்போம். சங்கீதம் 60 அதே வசனம். சங்கீதம் 60 7 8 எடுத்துக் கொள்ளுங்கள். சங்கீதம் 60 7 8. என்ன பிரதர் ஜெகா? கார் வந்து உட்கார சொல்லுவோம், அப்புறம் சுகம் கிடைக்கும். காரில் உட்கார சுகம் கிடைக்காது. வந்து உட்கார சொல்லுவோம். பிரசன்ஸ் எந்த பதவி நம்ம இருந்தாலும் ஆண்டு உள்ள வந்தா மாற்றுவோம். சங்கீதம் 60 7 8 வாசிங்க. கிலியாத் என்னுடையது, கிலியாத் என்னுடையது, மனாசேயும் என்னுடையது, மனாசேயும் என்னுடையது. எல்லாரும் 3 வாட்டி சத்தமா சொல்லுங்க. கிலியாத் என்னுடையது. நல்ல கண்டு சத்தமா சொல்லுங்க. கிலியாத். நல்ல சத்தமா சொல்லுங்க. கிலியாத் என்னுடையது. எத்தனை பேர் இந்த வாரம் முழுவதும் இந்த வார்த்தை சொல்லிக் கொண்டே இருந்தீர்கள்? Proclaiming this word, Gilead belongs to me. Gilead என்னுடையது. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? தேவனுடைய வார்த்தையை நாம் அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்கிறார். எப்போது நம்பிக்கை ஆண்டவருடைய வார்த்தையில வல்லமை இருக்கு. There's power in the word of God. ஒரு ஆமென் சொல்லவா இருப்போம். அம்மா இந்தியில ஒரு தினம் போடுங்க. Praise God. ஆண்டவருடைய வார்த்தையை நம்புகிறவர்கள், when you believe in the word of God, definitely sure நீங்கள் ஆண்டவருடைய மகிமையை you will see the glory of God. ஆண்டவருடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள். ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்தால் பத்தாது, அதை முழுமையாய் நம்பி அதன்படி நீங்கள் செயல்படும் போது கர்த்தர் ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க. கிலியாத் என்னுடையது.
காலையில் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, ஐயா டிஸ்சார்ஜ் பண்ணிடணும் ஐயா, சண்டே சர்ச்சுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நான் ஜூம்லேயும் சொன்ன நினைக்கிறேன், பிரேயர்லேயும் சொன்னேன், 12 மணிக்கு டிஸ்சார்ஜ் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு விசா போட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் 12னா 12 ஒரு ஆமென் சொல்ல பார்ப்போம். அப்போ அம்மா ஃபோன் பண்ணுறாங்க, என்னாச்சு? கரெக்டாக டாக்டர் 12 மணிக்கு வந்து சொல்கிறாரா டிஸ்சார்ஜ் அப்படின்னு. அப்போ பாருங்க, நம்ம வாயில அறிக்கை செய்யும் பொழுது, நாம் சொல்லும் பொழுது தேவன் அப்படியே கர்த்தர் செய்வார். அவன் நீங்க விசுவாசிக்கணும். பைபிள் சொல்லு, விசுவாசிக்கிறவர்கள் பலராக. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்ப தேவனை விசுவாசிக்கிறவர்கள், தேவனை நம்புகிறவர்கள், when you have faith in the word of God, when you trust the Lord, definitely நிச்சயமாகவே கர்த்தர் செய்து முடிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு செய்தியின் தலைப்பு என்னவென்றால், மனாசேயும் என்னுடையது. எல்லாரும் சொல்லுங்க, மனாசே. கர்த்தமா சொல்லுங்க, மனாசே என்னுடையது. ஒரு ஆமென் சொல்லுவா இருப்போம். எல்லாம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மனாசேயும். கேவலமா சொல்லுங்க, சொல்லுங்க மனாசே belongs to me. சொல்லுங்க மனாசே. 3 பாஷையில போடுமா? அது 3 பாஷையில போடு. ஹalleluya. 3 பாஷையில அது போடு. மனாசேயும் என்னுடையது. மனாசேயும் என்னுடையது. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, 1 2 3. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே யார் வாய் திறந்து சொல்லலையோ அவங்களுக்கு 5 காசு பலிக்காது, சொல்றவங்களுக்கு தான் பலிக்கும். 1 2 3. எல்லாம் சத்தமா சொல்லுங்க, மனாசே belongs to me. எல்லாம் சொல்லுங்க, மனாசே is mine. Mine. ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. சொல்லுங்க ஹalleluya. அல்ல சத்தமா சொல்லுங்க ஹalleluya. அல்ல சத்தமா சொல்லுங்க ஹalleluya. சின்ன வயசுல கையில முட்டாய் வச்சிருப்பேன். சின்ன வயசுல எனக்கு முட்டாய் கிடைக்கும். அப்போ ஒரு ஆள் வந்து என் கையில அந்த முட்டாயை திருடிடும். யார் விட்டா திருடிடும் அந்த முட்டாயை. உடனே நான் சொல்லுவேன், அதை புடின்னு சொல்லுவேன், இட்ஸ் மைன் அப்படின்னு. ஏன்? அது என்ன புரியுது? அப்படிதான் தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தையும் நன்மையும் என்ன செய்யறதா? அது எனக்கு புரியுது. மனாசே எனக்கு புரியுது. நான் 3 வாட்டி கிலியாத் சொல்லி அப்புறம் மனாசே சொல்லிட்டு, மனாசேல தேவன் என்ன நன்மை வைத்திருக்கிறார், ஏன் ஆண்டவர் மனாசே என்னுடையது என்று தாவீது சொல்லுகிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். எல்லாரும் 3 வாட்டி சொல்லுங்க. முதல்ல கிலியாத் சொல்லுங்க பாருங்க. 1 2 3 சொல்லுங்க எல்லாரும். நம்ம ஸ்கூலோட மோசமா சொல்றீங்க. ஆண்கள் மட்டும் சொல்லுங்க, ஆண்கள் நினைக்கிற மட்டும் சொல்லுங்க, கிலியாத் என்னுடையது சொல்லுங்க பாருங்க. 3 வாட்டி சொல்லுங்க, கிலியாத். ஓகே, இப்போ பெண்கள் எல்லாம் சொல்லுங்க பாருங்க. இது ரொம்ப மோசம். எல்லாரும் சேர்ந்து everybody say, Gilead is mine. Gilead is mine. சத்தமா சொல்லுங்க, Gilead is mine. ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. இப்ப சொல்லுங்க, மனாசே is mine. ஆண்டவர் மனாசே என்னுடையது என்ற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். தாவீது ராஜா டேவிட் அதை கிளைம் பண்றார். அதை கிளைம் பண்ணி சொல்றார், மனாசே என்னுடையது. இந்த மனாசே கோத்திரம் தாவீதோடு கூட அவர் இருந்தார். தாவீதா சவுலா யாருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது 1 நாளாகமம் புத்தகம் 12ஆம் அதிகாரம் வசனத்தை எழுதிக் கொள்ளுங்கள், நமக்கு சமயம் போதாது. 1 நாளாகமம் First Chronicles chapter 12 verse 19 to 21. The Bible clearly says the tribe of Manasseh supported David. அப்ப டேவிட் அவங்க சப்போர்ட் பண்ணி தாவீதை சப்போர்ட் பண்ணி நிக்கிறார். அப்ப தாவீது சொல்றாரு, எந்த கோத்திரமே எனக்கு சப்போர்ட் பண்றாங்களோ இல்லையோ, ஆனா இந்த மனாசே எனக்கு சப்போர்ட் பண்ணனால மனாசே வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்கள் எனக்குரியது என்று நாமே சொல்லுவார்கள். சொல்லுங்க ஹalleluya. என் அன்பான தேவ பிள்ளைகளே, மனாசே எனக்குரியது, மனாசே என்னுடையது. when you claim Manasseh is mine, is mine, is mine. இந்த காரியம் எல்லாம் இந்த வாரத்துல, இந்த கிறிஸ்துமஸ் வாரத்துல ஆவியானவர் உங்களுக்கு அப்படியே செய்வாராக. ஆவியானவர் உங்களுக்கு அப்படியே செய்வாராக. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, தட்டு தூக்க கலஞ்சது அந்த மாதிரி தட்டி சொல்லுங்க, God is speaking to you. Manasseh is yours. ஆமென் சொல்லுங்க பாருங்க. மனாசே உனக்குரியது. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, மனாசே உனக்குரியது. ஹalleluya. ஹalleluya. மனாசே is special. முதலாவது first point, ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம், Genesis chapter 41 verse 51. Genesis 41 51. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 51ஆம்
வசனத்தை எழுந்தவர்கள் சத்தமாய் வாசிங்க. பைபிளை திறங்க. பைபிளை பக்கத்துல பாருங்க. ஆதியாகமம் 41:51. ஜெனசிஸ் 41:51 வாசிங்க. யோசேப்பு, என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயர் வைத்தார். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். தேவன் என் வருத்தத்தை மறக்க பண்ணினார். அதான் மனாசேயின் அர்த்தம். என்ன சொல்ல? என் வருத்தத்தை எல்லாம் சத்தமா என்னுடைய வருத்தத்தை என்னுடைய வருத்தத்தை இந்தியில போடுங்க சார். புரியுது? சரி, இத சொல்லுங்க. என்னுடைய வருத்தத்தை கர்த்தர் மறக்க பண்ணினார். அப்ப ஆண்டவர் இந்த காலையில என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய இந்த வருஷம் நீங்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறது என்பதாக கர்த்தர் சொல்கிறார். இந்த வருஷம் முழுவதும் எத்தனையோ வருத்தங்கள், எத்தனையோ சஞ்சலங்கள், எத்தனையோ துயரங்கள் உன் இருதயத்தை பாதிக்க விடுவதெல்லாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அத்தனையும் கர்த்தர் மறக்க செய்ய போகிறார். மறக்க செய்ய போகிறார். மறக்க செய்ய போகிறார். உடனே சொல்ல மாட்டேங்கிறார். அவனும் வாழ மாட்டான், மற்றவனும் வாழ மாட்டான். ஒரு ஆமென் சொல்ல மாட்டேங்கிறா? சொல்லுங்க ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. சிலது நினைச்சே வயசாயிரும். சிலது என்னது? சிலது நினைச்சு வயசாயிரும். சிலது கோபப்பட்டு வயசாயிரும். But the Lord is promising. ஆண்டவர் நமக்கு ப்ராமிஸ் பண்றாரு. God make me to forget. God make me to forget. ஆண்டவருடைய வருத்தத்தையும் என்னுடைய கஷ்டத்தையும் என்னுடைய நிந்தையையும் எல்லாவற்றையும் தேவன் என்னை மறக்க செய்ய போகிறார். எப்பப்பெல்லாம் மனாசே எனக்குரியதுன்னு சொல்றீங்களோ அப்பெல்லாம் ஆண்டவர் வருத்தத்தை கர்த்தர் மறக்க செய்வார். உன்னுடைய வேதனையை மறக்க செய்வார். உன்னுடைய கண்ணீரை மறக்க செய்வார். ஆண்டவர் அங்கலாய்ப்பை மறக்க செய்வார். அப்பதான் இன்றையோடு ஆண்டவர் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்வார். மனாசே சொல்லுங்க, மனாசே சொல்லுங்க, மனாசே சொல்லுங்க, மனாசே இஸ் மைன். சொல்லுங்க, மனாசே இஸ் மைன். என்னுடைய வருத்தத்தை சொல்லுங்க, என்னுடைய யார் திறக்கிறது உங்களுக்கு நடக்கும். சொல்லுங்க, என்னுடைய வருத்தத்தை கண்ணீரை கர்த்தர் ஆசீர்வாதத்தின் ஆண்டு. புது ஆண்டு தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் ஆசீர்வாதம். ஆண்டவருடைய கண்ணீர் கவலை, God is going to make you to forget all the sorrows. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆண்டவர் இப்ப இருக்கிற காட்டிலும் ஆண்டவர் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போறார். ஆமென் சொல்லுங்க. எப்போது வேதனையை நம்ம மறப்போம், எப்போது கர்த்தர் நம்முடைய துன்பத்துல நம்ம மறப்போனா, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு நிரந்தர விடுதலை வருகிறதோ அன்னைக்கு தான் எல்லாவற்றையும் நாம் மறக்க முடியும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில ஒரு நிரந்தர விடுதலையை நான் தர போகிறேன். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? யோசேப்புடைய வாழ்க்கையை நம்ம எல்லாரும் we all know the life of Joseph. He went through agony, too much of sorrow. He has been sold. He was being beaten. அவன் வாழ்க்கையில நிறைய அடிக்கப்பட்டான், முறுக்கப்பட்டான். அவன் பயங்கரமான உபத்திரத்துக்குள்ள கடந்து போனான். மறக்கப்பட்டவனாய் காணப்பட்டான். சிறையில போடப்பட்டான். எத்தனையோ நிகழ்வுகள். யோசேப்பு மாதிரி நம்ம நிற்க முடியுமானா கேள்விக்குறிதான். நமக்கு தான் கொஞ்சம் தலைவலி வந்தாலும் சேர்த்து வருது இல்லைங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்கள. கொஞ்சம் தலைவலி இடுப்பு வலி வந்தாலும் சேர்த்து வருது. அவன் ஜெயில போட்டான். எங்க போட்டாங்க? அவன் சிறையில போடப்பட்டான். அவருடைய வாழ்க்கையில அவ்வளவு உபத்திரங்கள். ஆனா பைபிள் சொல்லுது கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். ஏன் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார்? யோசேப்பு கர்த்தரோடு இருந்தார், கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். எதற்கு ஆமென் சொல்ல வேண்டும்? சொல்லுங்க ஹல்லேலூயா. கடந்து வந்த எல்லா பாதைகளும் உபத்திரங்கள், கண்ணீர், நிம்மதி, சந்தோஷமே யோசேப்பு லைஃப்ல இல்ல. 17 வயசோட சந்தோஷமா முடிஞ்சு அவ்வளவுதான். அப்பா கொடுத்தார் ஒரு வசனத்தை. அன்னைக்கு வந்துச்சு பீடை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க ஹல்லேலூயா. சில ஆசீர்வாதம் வரும்போது சில எதிர்ப்புகள் வரும், சில போராட்டங்கள் வரும், சில சஞ்சலங்கள் வரும். ஆண்டவர் நமக்கு முன்குறித்ததை தேவன் நிறைவேற்றவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். The beauty of our God, no matter what happened in our life, God will restore whatever we have lost. ஆமென் சொல்லுங்க. நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்து போனாலும் தேவன் அதை திரும்ப புதுப்பித்து தேவன் நம்மை ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார்.
கொஞ்சம் செய்யல கண்டவரித்தனமா நடந்து சொல்லுங்க மனாசே என்னுடையது. எல்லாம் சத்தமா சொல்லுங்க மனாசே. சொல்லுங்க வசனத்தோட மனாசே. வேற மனாசே போறாங்க. எல்லாம் சத்தமா சொல்லுங்க மனாசே என்னுடையது. ஹalleluya ஹalleluya. மனாசே இயேசுவை ஆண்டவர் நிச்சயமாக இந்த வாரத்தில் this week you will forget your sorrows. ஆமென். ஒரு சந்தோஷமான கிறிஸ்மஸ் கர்த்தர் உங்களுக்கு தர போறார். ஆமென். ஹalleluya சொல்ல மாட்டீங்களா? பரிசுத்த ஆவியானவர் ஒரு கையில தட்டிங்க எல்லாம். ஆமென் சொல்லுங்க. ஐயா முடிக்கிறதுக்கு ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆவியானவர் நல்ல கையில தட்டிங்க ஆவியானவருக்கு. ஹalleluya. இரண்டாவது மனாசே என்னுடைய திரும்ப சொல்லுங்க மனாசே என்னுடைய சொல்லுவாங்க. ஏராளமா சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க மனாசே என்னுடையது. இப்படி சொல்றதுனால ரெண்டாவது கர்த்தர் என்ன செய்ய போறாங்க? உபாகமம் 33ஆம் அதிகாரம் Deuteronomy chapter 33 verse 17. Deuteronomy 33:17. உபாகமம் Deuteronomy 33:17. உபாகமம் 33. அவன் தலையீச்சு காளையினுடைய அலங்காரத்தைப் போலவும் அவன் கொம்புகள் காண்டாமிருகத்தின் கொம்புகளைப் போலவும் இருக்கும். அவைகளாலே ஜனங்களை ஏகமாய் தேசத்தின் கடையாந்தரங்கள் மட்டும் முட்டி துரத்துவான். அவைகள் எப்ராயிமின் 10,000களும் மனாசேயின் 1000களுமானவைகள். மனாசே 1000கள். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்ல பார்ப்போம். இந்த வார்த்தை பள்ளிப்பிடத்திலிருந்து வருது. யார் நம்புறீங்களோ when you believe, I tell you 100%, God is telling a prophetical word today. 1,000-fold. Amen. 1000 மடங்கு. இந்த கேட்ட பக்கத்துல ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல சொல்ல மாட்டேன். சரி பின்னாலே ஆய போடுறது இருக்கு. இங்கதான் இருக்கீங்களா? இதை எங்க இருக்கிறீங்க தெரியல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. நீ சொன்னா உனக்கு பலிக்கும். சொல்லுங்க பாருங்க. நான் பொங்கோலே சொன்னா பலிக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க சொன்னா புதுசா பூங்கோதைன்னு அதை தனியா படிக்கிறது சொல்றேன் நம்ம பேரை. சரி அல்ல பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. நீ சொன்னா when you say it will happen. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க ஹalleluya. சத்தமா சொல்லுங்க ஹalleluya. இப்ப கிடைக்காது. பிரைஸ் காட். கையை உயர்த்தி ஹalleluya சொல்லுங்க பார்ப்போம். கை வைக்கிறவங்க கை வெட்டப்படுவதாக. ஆமென். நல்ல கை உயர்த்தி ஹalleluya சொல்லுங்க. தட்டி சொல்லுங்க. அம்மா சொல்லுமா மனாசே என்னுடையது. சொல்லுமா சொல்லுங்க. சொல்லு மனாசே என்னுடையது. மனாசே என்னுடையது. மனாசே என்னுடையது. ஒரு ஹalleluya சொல்லுங்க பார்ப்போம். ரொம்ப காட்டிடுவாரு. பிரைஸ் காட். சரி அப்ப நான் ஆண்டவர் 1000 மடங்கு சொல்லுங்க. 1000 மடங்கு. 1000 மடங்கு. அதுதான் ஆண்டவர் சொன்னாரு. உபாகமம் 1:11 Deuteronomy chapter 1 verse 11. God said, I going to increase 1,000-fold. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். You will never be saved again. God is going to restore your blessing. Your life is going to be changed. I'm telling you as a prophet of God, 2026 is your year of prosperity. God is going to bless you. Hallelujah. You're going to reclaim whatever you have lost. நீ இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்ள போகிறாய். கர்த்தர் வாழ்க்கையை பிரமிக்கத்தக்கதாய் அற்புதங்களை ஆண்டவர் செய்வார். Hallelujah. Hallelujah. Enough is enough. பக்கத்துல பாருங்க. Enough is enough. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. Tell your neighbor, enough is enough. நல்ல தட்டி சொல்லுங்க. சொல்ல முடியும் சொல்லுங்க. அப்படியே கண்ணு மூலமாக சுருங்கி இருக்கும். அப்படி சுருங்கி கொஞ்சம் வேகமா தட்டி சொல்லுங்க. சொல்லுங்க enough is enough. பக்கத்துல யாராவது உட்காருங்க. சுருங்குறாரு கண்ணு அப்படியே ஒரு மாதிரி. நல்ல பக்கத்துல தட்டி சொல்லுங்க. enough is enough. சொல்லுங்க சொல்லுங்க. enough is enough. 5 வருஷம் பாடு கொரோனா ஆரம்பிச்சதுல இருந்து உன்னுனா is enough is enough is free. ஆண்டவர் 1000 மடங்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போறார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அழகா சொல்லுங்க பாருங்க. வாசி 1:11 சொல்லுங்க. 1:11 தட்டி வாசி. உபாகமம் 1:11 வாசி. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். சொல்லியிருக்கிறபடியே ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. ஆமென் என்ன சொல்றாரு? சொல்லியிருக்கிறபடியே. அப்ப நான் சொல்லிட்டேன்.
ஜூன் நீங்க ஜனவரி 1ஆம் தேதி கால் வைக்கும் போது சொல்லி இருக்கிறபடியே எப்ப 21ஆம் தேதி டிசம்பர் காலையில கர்த்தர் சொல்லி இருக்கிறபடியே 2026 1000 மடங்கு நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சொல்லுங்க ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. புத்தகத்தை கிறிஸ்துவோடு கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. சொல்லி இருக்கிறபடியே 1000 மடங்கு. The blessing of Manasseh, when you claim Manasseh is mine, automatically you receive 1,000 folds of blessing. எப்பப்பெல்லாம் மனாசே என்னுடையது, போன வாரம் கிலியான்னு சொல்லுங்க, இப்போ மனாசே சொல்லுங்க. எல்லாரும் பர்ஸ் எடுத்து கையில், எல்லாரும் பர்ஸ் எடுத்து கையில். சிலது பர்ஸ் காலியில் வச்சுட்டு வந்திருக்கோம் தெரியுமா? ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. ஆமாம், சிலர் ஏன் நம்ம பர்ஸை காலியில் வச்சு வந்திருக்கோம் தெரியுமா? தெரியுமா? எங்கடா இருந்தாலும் பிரசங்கத்துக்கிட்ட மனசை மாதிரி ஓவராக கொடுத்துட்டேன்னா அதனால பர்ஸை காலிலே வச்சிருப்பாங்க. பர்ஸை போட்டவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. பர்ஸ் தூக்குங்க எல்லாரும். ஆமாம் ஆமாம், ஆண்கள் பேச தூக்குறாங்க, சில ஆண்களும் பெண்கள் பேச தூக்குறாங்க. அது பேசுறாங்க. ஐயோ எல்லாரும் சொல்றாங்க, இந்த பர்ஸ்ல இந்த வாலெட்ல நம்ம பேக்கே தூக்கிடுச்சு. அம்மா பரவாயில்ல, தூக்குமா பேக்கை தூக்கு பரவாயில்ல, எது இருக்கும் அதை தூக்குங்க. ஆமா தூக்கியா நம்ம நல்லதுங்க. அதான் சொல்றாங்க, இந்த வாலெட்ல 1000 மடங்கு நல்ல ஃபீல் பண்ணி சொல்றாங்க, இந்த வாலெட்ல 1000 மடங்கு அப்பா நடப்ப போறாரு. அப்பா நடப்ப போறாரு. God is going to fill my wallet. God is going to fill my purse. 1,000-fold, 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 1,000-fold. God is going to restore whatever you have lost. I receive it in the mighty name of ராமே சொல்ல பாருங்க. இயேசு சொல்றார், என் நாமத்திலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு தருவேன். அதுவே நம்ம சொல்லும்போது இன்னொரு வார்த்தை சொல்றாரு, பிதா மகிமைப்பட. ஒரு ஆமென் சொல்ல பாருங்க. பிதா மகிமை. பிதா இப்ப நான் சொல்ற மாதிரி என்ன சொல்ல பிதாவே நான் ரைடர் கட்டறேன். சத்தமா கூப்பிடுங்க. ஒரு ஆமென் சொல்ல பாருங்க. சொல்லுங்க ஹalleluya. சொல்லுங்க பிதாவே நீங்கள் மகிமைப்பட. இயேசுவின் நாமத்தினால். பஸ் இயேசுவின் நாமத்தினால் 1000 மடங்கு. 1000 மடங்கு. பெண்கள் வேகத்துக்கு முள்ள நடக்க போறாரு. எல்லாரும் சொல்லுங்க 1000 மடங்கு. 1000 மடங்கு. ஹalleluya சொல்ல மாட்டீங்களா? ரெண்டு பேர் அப்பா ஒரு சின்ன பிள்ளை கடை கொண்டு போனார். என்ன கொண்டு போனாரா? Father brought a small girl to shop, like how I take Anisha to shop. Come Anisha, go shopping. Anisha, kanapachi. Anisha, come go shopping. அப்படின்னு சொல்லிட்டு அனிஷா கூப்பிட்டு போறேன். அப்ப கூப்பிட்டு போகும்போது ஒரு முட்டாய், நிறைய முட்டாய் இருந்துச்சு. அப்ப அனிஷா சொன்னேன், take as much you want. என்ன சொன்னேன்? take as much you want. Take whatever you want, you take. அனிஷா சொல்லுது, no, I'm not going to take. I want you to take. I want you to take. I said, no, you take it. I will pay for it. But Anisha is telling me, no. Appa, you take and give me. Appa, I say, yeah, why? Why? Appa, why? Appa, நீங்க எடுத்தா பெருசு, நான் எடுத்தா சிறுசு. ஒரு ஆமென் சொல்ல பாருங்க. சொல்லுங்க ஹalleluya. சத்தமா சொல்லுங்க ஹalleluya. அப்பா எடுத்தா சின்னது, அவர் கொடுத்தா 1000 மடங்கு. உங்கள் விசுவாசம் எப்படியோ அப்படியே உங்களுக்கு ஆக வசனமே அதான். உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுள். இப்ப நான் வாலெட் ஒருவேளை உங்களுக்கு பேக் இருந்துச்சுன்னா நீங்க சைடுல வச்சிருக்கீங்க. பேக்ல பெரிய பேக் எத்தனை பேக் இருக்கும்? எல்லா பேக்கையும் தூக்கி சொல்லுங்க 1000 மடங்கு. இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் நாமத்தினால். சும்மா சொல்லுங்க. சில பேக் ஆண்டவர் கட்டு பணமா ஆண்டவர் சில பிசினஸ் ஆசீர்வதிக்க போறாரு. கர்த்தருடைய ஆசீர்வதிக்க போறாரு. கர்த்தருடைய நிரப்ப போறாரு. ஹalleluya. Manasseh is mine. Manasseh is mine. Manasseh
ஆசீர்வாதத்தை தருகிறார். இரண்டாவது மனாசே 1000 மடங்கு. என்ன சொல்லுங்க? 1000 மடங்கு. கடைசி அடுத்த பாயிண்ட் போறதுக்கு முன்னே பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இப்ப பார்த்து என்ன எடை போடா சொல்லுங்க பாருங்க. அது என்ன போய் சொன்னாச்சு, இதை ஒரு கருப்பு சத்துல போய் சொன்னா அவன் என்ன குதிச்சு கத்திருப்போம். இப்ப பக்கத்துல பார்த்து அடிச்சு இப்ப பார்த்து என்ன இடம் போடாத சொல்லுங்க செய்யலாம். பக்கத்துல சொல்லுங்க, இப்ப பார்த்து திரும்பி சொல்லுங்க, இப்ப பார்த்து. இப்ப எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்கன்னு பாருங்க. ஒரு ஆமீன் சொல்ல பாருங்க. சொல்லுங்க சொல்லுங்க படிக்கொண்டா அப்படின்னா அந்த அதிகாரத்தை கத்த 2 வருஷம் சார். இந்த 2 வருஷத்துல பெரிய காரியம் செய்ய போறா. 2 வருஷத்துல பெரிய காரியம் செய்ய போறா. ஆண்டவர் சொன்னார், அதை செய்வார். ஏசப்பா செய்வார். ஆண்டவர் செய்வார். என்னவராமே சொல்றாரு, ஜெபம் பண்ணி சொல்றங்க, இயேசுவின் நாமத்தினால இப்ப மாதிரி நீங்க இருக்க மாட்டீங்க. அடுத்த வருஷம் இதை விட பல மடங்கு ஆசீர்வாதம். இப்ப இருக்கிற மாதிரி என்ன போட்டுறாங்க யாரும் சொல்ல மாட்டேங்க. சோகமா இருக்கு. ஆமா, பக்கத்துல பாசா இப்ப இருக்கிற மாதிரி இடம் போட்டாரு. அடுத்த வருஷம் பார், கம்பெனி கையிலையும் பார். ஒரு ஆமை சொல்லுவா இருக்கும். சொல்லுங்க, இதையும் சொல்லுங்க. கௌரிங் இல்லை, ஒரிஜினல். ஒரு ஆமை சொல்லுவா இருக்கும். அதுல நல்ல கையை சொல்லுவோம். மூன்றாவது மனாசே எப்படிப்பட்ட கோத்திரம்? நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். Judges chapter 6 verse 15. Judges chapter 6 verse 15. 3 type of blessing. First, God will make us all your sorrow to be forgiven. Secondly, 1,000 force of blessing when you claim Manasseh is mine. Thirdly, Judges chapter 16 verse 15. அதற்கு அவர், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினால் ரட்சிப்பேன். இதோ மனாசேயின் என் குடும்பம் மிகவும் எளியது. என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றார். அவன் சொல்றான். யாரு? கீதியோன் சொல்றான், நான் ரொம்ப சின்னவன், சின்ன கோத்திரம், முடியாது. ஆமா, நான் தவளை, என்னால முடியாது. அப்படி தூங்கிக்கிட்டே இருக்கிறான். ஒரு ஆமை சொல்றமா இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, பராக்கிரமசாலியே. எத்தனை பேர் ஆமை சொல்லுவாங்க? மனாசே சாதாரண ஆள் இல்ல. மனாசே ஒரு பராக்கிரமசாலி. அப்படி என்றால் நீ எப்பெல்லாம் மனாசே என்னோட எதிர்த்து கிளைம் பண்றீங்களோ அப்பெல்லாம் நான் ஒரு பராக்கிரமசாலி, நான் ஒரு பராக்கிரமசாலி, நான் ஒரு பராக்கிரமசாலி. I am a warrior, I am a warrior, I am a warrior, I am a warrior. பிசாசை மேற்கொள்ள முடியாது. இதோ கர்த்தர் சாத்தானை என் பாதத்திற்கு ஆண்டவர் கொண்டு வருவார். ஹalleluya. நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஜெப்தா அவன் ஒரு மனாசே தான். ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. 2 பேரும் மனாசே கோத்திரம். கீதியோன் மனாசே கோத்திரம், ஜெப்தா மனாசே கோத்திரம். இந்த மனாசே கோத்திரம் அநேக இடங்களுக்கு போனார்கள். அதுல ஒரு சில இடங்கள் அவர்கள் ஜெர்மன் தேசத்துக்கு போனார்கள். ஜெர்மன் பகுதிக்கும் சில பகுதிகளுக்கு அவர்கள் போனார்கள். பவேரியேஸ்வரர் அவங்க எதற்கும் பயப்பட மாட்டார்கள். The German people அவங்க எதற்கும் பயப்பட மாட்டார்கள். எதற்குமே ஒரு சில கோத்திரங்கள் அவர்கள் மலேசியா, இந்தோனேஷியா, அவங்க ஆஸ்திரேலியாவுக்கு போனாங்க. மேனா ஆஸ்திரேலியால இருக்காங்க. மேனா எந்த நாட்டுல இருக்காங்க? மேனா ஆஸ்திரேலியா. சில ஜெர்மன் போனாங்க, மேனா ஆஸ்திரேலியா போனாங்க, இந்தோனேஷியால, மலேசியால சில பகுதிகள் இந்த கோத்திரங்கள் போனது. அது ஒரு நாள் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். கவனிங்க, இப்ப கவனிங்க. மனாசே சாதாரணவர்கள் அல்ல, அவர்கள் பராக்கிரமசாலிகள். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவார்கள்? The moment you claim Manasseh is mine, Manasseh is mine, Manasseh is mine, நீங்கள் அறிக்கை செய்ய பலந்து போய் இருக்கிற கிதியோனே, நீ பராக்கிரமசாலியாய் உன்னை மாற்றுவார். ஒடுக்கப்பட்ட ஜெப்தாவே, நீ எல்லாருக்கும் தலைவனாய் மாற்றுவார். நீங்க மனாசே என்னோடையது என்று சொன்னாரே, ஆண்டவர் வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை செய்ய போறார். எல்லாரும் 3 தடவை
You are warrior. ஒரு ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க ஹalleluya. சத்தமா சொல்லுங்க ஹalleluya. நல்ல சத்தமா சொல்லுங்க ஹalleluya. ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப பாருங்க. பாடல் வந்து இறங்கிட்டார். கோரஸ். ஆண்டவர் வந்து இறங்கிட்டு இப்ப கர்த்தர் மத்திய பார்த்து சொல்றார். மத்திய இவ வாரியனா அவன் எப்படி ஆமென் சொல்றான்னு கேட்பாங்க மேல. இவன் ஆண்டவர் வந்தார். ஆண்டவர் மத்திய இவ வாரியர். நடக்குதா? மேல் நடக்குதா? அவன் ஆமென் சொல்றான். மேலுக்கு விளங்கவே இல்லை சொல்றேன். மத்திய இவ வாரியர். ஆமென் சொல்லுவாங்க. சால்வா நடக்குதா? Matthew, you are warrior. Sasi, you are warrior. Sattama, Sasi, you are warrior. Shah, you are warrior. நடக்குதா? Shah, you are warrior. கை தூக்கிட்டான். உட்ருக்கு பாஸ்டர். என்ன சொல்றே? அது சார் you are warrior. You are more than a conqueror. முற்றிலும் ஜெயம் கொள்கிறவராக இருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் in the name of Jesus I declare you are more than a conqueror. You are more than a warrior. ஆண்டவர் உனக்குள்ள இருக்கிறார். According to the verse John chapter 4 verse 4 ஆண்டவர் பெரியவர் என்று காண்பிக்கிறீர். உனக்குள்ள இருக்கிறவர் உனக்குள்ள இருக்கிறார். You have a great God. You are more than a conqueror. You are a warrior. எழும்பு சபையே, எழும்பு தேவப்பிள்ளையே, சோர்ந்து போகாதே. இந்த புதிய ஆண்டு கர்த்தர் உன் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். என்ன சத்தமா சொல்ற மனாசே? ஹalleluya. உன்னுடையது. ஆமென். உன்னுடையது. உன்னுடையது. ஆமென். ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க ஹalleluya. முதலாவது கர்த்தர் நசரார் மனாசே கர்த்தர் உன் வேதனை என்ன பண்ணுவாரா? மறக்க செய்வார். இரண்டாவது ஆண்டவர் என்ன சொல்றாரு? 1000 மடங்கு. எல்லாத்தையும் கை வச்சு சொல்லுங்க. 1000 மடங்கு. மூன்றாவது நான் சாதாரணவன் அல்ல. என்ன சொல்ற? நான் சாதாரணவன் அல்ல. பிசாசை ஜெயிக்கிறவன். God has called me for a great mission. I am a warrior. I am a conqueror. Amen. Allah amen சொல்லுங்க. I am a warrior. சத்தமா சொல்லுங்க. I am a warrior. For my real name, I am a warrior. amen சொல்லுங்க. எல்லா சத்தமா சொல்லுங்க. I am a warrior. நீங்க ஜெயிப்பீங்க. ஆமென். 2026 எந்த சுனாமி எந்த ஏதோ வந்தாலும் அது ஒரு அனங்கா. ஆமென். அசால்ட்டா நீ ஜெயிப்பேன். ஆமென். அசால்ட்டா ஜெயிப்பேன். ஆமென். நான் அசால்ட்டா முடிப்பீங்க. அசால்ட்டா முடிப்பீங்க. எந்த மீதியார் வந்தாலும் நீ ஜெயிப்பாய். எந்த மனுஷன் வந்தாலும் நீ ஜெயிப்பாய். எந்த போராட்டம் வந்தாலும் நீ ஜெயிப்பாய். காரணம் மனாசே உனக்கு முடியாது. ஹalleluya. 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 ஆமென் சொல்லுங்க பாருங்க. மனாசே உனக்கு முடியாது. ஆமென். நான்காவது வேகமாய் சொல்லி முடிக்கிறேன். ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் Genesis 48 verse 5. Genesis 48 verse 5. நான் உன்னிடத்தில் எகிப்துக்கு வரமுன்னே உனக்கு எகிப்து தேசத்தில் பிறந்த உன் 2 குமாரரும் என்னுடைய குமாரர். ரூபன் சிமியோன் என்பவர்களைப் போல எப்ராயிமும் மனாசேயும் என்னுடையவர்கள். எப்ராயிமும் மனாசேயும் என்னுடையவர்கள். கைகளை உயர்த்தி எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. இங்க யாக்கோபு சொல்கிறார், நான் அங்கே வரும்போது நான் கேள்விப்பட்டேன் உனக்கு 2 பிள்ளை பிறந்துட்டாங்க இருக்கிறாங்கன்னு. ரூபன் சிமியோனை போல. ரூபனை பாய்க்க முடியாது, சிமியோனை பாய்க்க முடியாது. பக்கத்துல பார்த்தா ரூபன் பாய்க்க முடியாது. சும்மா சொல்லுங்க. ரூபனை பாய்க்க முடியாது. பைபிள் இருக்கிற ரூபன் ஒரு ஆமென் சொல்லுங்க. சிமியோனை செய்ய முடியாது, பாய்க்க முடியாது. ரூபன் பேர் பிள்ளைங்களுக்கு வைக்க கூடாது. பக்கத்துல பார்த்தா ரூபன் பேர் என்ன செய்யக்கூடாது? பிள்ளைங்களுக்கு வைக்க கூடாது. பக்கத்துல பார்த்தா ரூபன் பேர் இருந்தா பிள்ளை பேரை மாத்தி. ஏன் தெரியுங்களா? அவருடைய ஆசீர்வாதம் நல்லா இருக்கா? அவருடைய ஆசீர்வாதம் என்ன இருக்காது? நல்லா இருக்கு. வரப்போம். ரூபன் பேர் வச்சு நிறைய பேசுவாங்க. உங்களை சொல்லுங்க. நீங்க நல்லவங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. நீங்க எல்லாம் நல்லவங்க. பக்கத்து பசங்க நீங்க எல்லாம் நல்லவங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமா மாறியா இருக்கிறீங்க.
இங்கே ஒரு பேர் இருக்கா, ஆரம்பம் முடிஞ்சது வாங்க நீங்க கிடையாது. சரி, ஒரு அரை பேர் சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, அந்த சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ரூபன் ஆசீர்வாதத்தை இழந்தான், சிமியோன் ஆசீர்வாதத்தை இழந்தான், லேவி ஊழிய செஞ்ச படைச்சுட்டான். ஒரு ஆள் சொல்லவா சொல்லுங்க அல்லேலூயா. அடுத்த வருஷம் ஊழிய செஞ்சா படைச்சுக்குவேன். சொல்லுங்க, ஊழிய செஞ்சா படைச்சுக்குவேன். ஆமா, ஊழியம் செய்யணும். ஒரு ஆள் சொல்லவா இருக்கும். இப்ப என்ன கதைனா, இப்ப சொல்றேன், நான் புறப்பட்டு வரேன், உனக்கு 2 பிள்ளைங்க இருக்கு, 2 பிள்ளைங்க இருக்கனால இப்ப நான் என்ன செய்ய போறேன், ரூபனுடைய சிமியோனுடைய இடத்துல நான் இந்த மனாசேயும் எப்ராயிமும் முழுசா சேர்த்துக்கிறேன். அப்ப என்ன அர்த்தம்னா, பேர பிள்ளைகளுக்கு ஃபுல் பங்கு வராது. ஆனா ஆண்டவர் என்ன செய்றார், யாக்கோபு மூலமா நமக்கு அரை பங்குல ஃபுல் ஆசீர்வதிக்க போறார். ஆமென் சொல்லுங்க பாருங்க. எப்பப்பலாம் you claim Manasseh is mine, God is not going to give you half blessing but the fullness of his glory. ஆண்டவருடைய மகிமையின் நிறைவை கர்த்தர் உனக்கு தர போறார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. In the mighty name of Jesus, இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், தேவனுடைய நிறைவு உனக்குள்ளே வருவதாக, தேவனுடைய நிறைவு உனக்குள்ளே வருவதாக, தேவனுடைய நிறைவு உனக்குள்ளே வருவதாக, தேவனுடைய நிறைவு உனக்குள்ளே. ஹalleluya, 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 ஹalleluya. தலையில கை வச்சு அடிச்சு சொல்லுங்க, நிறைவு. பாதி சொத்தல் ஃபுல்லா வரப்போகுது. ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. சொல்லுங்க, ஃபுல் போர்ஷன். நான் சொல்றது பார்த்தா வேற மாதிரி. சொல்லுங்க, I'm not going to receive half. சொல்லுங்க, I not going to receive half. How is it half in Hindi? Kata. Ata. Ada. No ada. Full how is it? Buta. இது என்னது? அத்தா புத்தா பேசுகா. இது அத்தி புத்தா போல இருக்கு. அந்த ஃபுல் இல்லங்க. நீங்க எங்க போயிடாதீங்க. ஃபுல் பாஸ்டர் சொல்லிட்டாரா, இன்னையோட ஆஃப் ஃபுல்லாரு. இதெல்லாம் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாரு. என்ன பிரசங்கம்? பாஸ்டர் காலையில பிரசங்கம் பண்ணாரு. இதுக்கு முன்ன நான் ஆஃபா குடிச்சிட்டு இருந்தேன். ஆனா பாஸ்டர் இதுக்கு மேல ஃபுல்லா சொல்லிட்டாரு. அப்படி சொல்றது எவனாவது வீட்டுல கிறிஸ்துவ நீங்க ஃபுல்லா திறந்தீங்க, உண்மை இல்லாம ஆகுது. நல்ல கை உயர்த்தி எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. I am not going to receive. I am not going to receive half, but full blessing. சொல்லுங்க, எல்லாம் சத்தமா சொல்லுங்க, fullness. Hallelujah. அவர் சொல்றாரு, இது என் பேர பிள்ளைகள்ல இவங்க பங்கு கோத்திரத்துல ஒரு கோத்திரமாய் இவர்கள் மாறுவார்கள். இவர்களும் பரலோக ராஜ்யத்துல ஒரு வாசலாய் இருப்பார்கள். இவர்களுக்கும் ஆசீர்வாதம் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. சொல்லுங்க அல்லேலூயா. மனாசே என்னுடையது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன், நல்லா கவனிக்கிறேன். மனாசேயை விட ஆசீர்வாதத்தை யார் அதிகமா பெற்றுக்கொண்டா தெரியுமா? எப்ராயிம் பெற்றுக்கொண்டா. மனாசேயோட யார் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டா? எப்ராயிம். மோர் தென் மனாசே, எப்ராயிம் received the blessing. அப்ப மனாசே எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும், வேதனையா இருந்திருக்குமா இல்லையா? மூத்த பையன். ஆனா பார்த்தா எப்ராயிமுக்கு இப்படி கையை மாற்றி ஆசீர்வாதம் கொட்டுட்டோம் வரட்டும். ஆனா அந்த விஷயம் முடியும் போது என்னமா வருது? எப்ராயிமுடைய பேரு பரலோக பட்டியல இல்ல, ஆனா மனாசேயுடைய பேரு பரலோக பட்டியல. இப்ப இந்த காலத்துல இப்ப சொல்றேன், ஒருவேளை பேரு பட்டியல இல்லாம இருக்கலாம், ஆசீர்வாதத்தின் பட்டியல பேர் இல்லாம இருக்கலாம். But the time has come. நாட்கள் வருகிறது, நேரம் வருகிறது. கர்த்தர் உங்க குடும்பத்தை ஒரு சந்ததியை பரலோக பிரஜையாக God is going to write your name in heaven. Jesus is going to come very soon. ஏசு சீக்கிரம் வர போகிறார். ஏசப்பா சீக்கிரம் வர போகிறார். You are going to see a global revival happening on 2026 and 27. We are going to see revival after revival after revival after revival. ஆண்டவர் பெரிய நிறைவை கர்த்தர் தர போகிறார். Hallelujah. இவ்வளவு தீங்கு நடக்கும் சொல்லுங்க, பஞ்சகாலம் நடக்கும் சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? ஆண்டவர் அது நடக்கவே நடக்கும்டா. ஆனால் நான் முன்குறித்தது யாரும் தடை செய்ய முடியாது. எத்தனை பஞ்சகாலம் வந்தாலும் என்று எதிர்ப்பு வந்தாலும் எழுப்புதல் தான். பிள்ளைகள் நிறைவாய் பெற்றுக் கொள்ள போகிறார்கள். நிறைவான ஆசீர்வாதங்கள், நிறைவான நன்மைகள், நிறைவான கிருபை, நிறைவான தயவு, நிறைவான இரக்கம், நிறைவான பரிபூரண
என்னுடையது. ஒரு ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. பக்கத்துல சொல்லுங்க அரகோட blessing இல்ல. அரகோட blessing. நீங்க சொன்னாதான் படிக்கும். சொன்னாதான் படிக்கும். சொன்னாதான் படிக்கும். சொல்லுங்க அரகோட ஆசீர்வாதம் அல்ல. ஆசீர்வாதம் அல்ல. சொல்லுங்க தட்டு தட்டு பக்கத்துல தெரிஞ்சவங்க தெரியும். தட்டி சொல்லுங்க. தட்டி சொல்லுங்க. பின்னால பார்த்து சொல்லுங்க. பின்னால பார்த்து சொல்லுங்க. பின்னால பின்னால பாரு. ஆமா அரகோயா கண்டு சொல்லுங்க. தட்டி சொல்லுங்க. பக்கத்துல தட்டி சொல்லுங்க. அரகோட ஆசீர்வாதம் அல்ல. God is going to bless you fully. Amen. ரெண்டு பேரும் ஆமென். ஒரு அம்மா கை ரெண்டு கை நீடிச்சு அதுக்கு கிடைச்சு ஒரு ஆமென் சொல்ல பாருங்க. மீதி அரைகுறையா தூக்கணும் அரைகுறை. எனக்கு இந்த அவுட்ரமெண்ட் தரலாம் வேணும். கையை தூக்கி ஆமென் சொல்ல சில பேர் அவுட்ரமெண்ட் தருவாயிரும். மூஞ்சியும் முகரையும் பாருங்க. சில கை தட்ட சொன்னா ஆதியான சொல்றாரு கை தட்டுங்க கை தட்டலாம். கை எப்படி தட்டுவீங்க? அது எப்படி தட்டுது? Don't clap your hand like this. Clap like this. ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆவியானவர் இங்க சொல்லிட்டு கை தட்டு சொல்லு கை தட்டு சொல்லு கை தட்டு சொல்லாத. பிச்சை எடுக்கறடி. மக்கள் தெரிய வசூலிப்பீங்க எப்படி தான் கிடையாது. இருக்கா வசதி இருக்கு. ஏன்னா நீங்க அங்கே நிக்க பாக்குறீங்க நான் இங்கே தானே பாக்குறேன். அங்க பாக்குறேன் அங்க பாக்குறனால என்ன தெரியுமா அது ஸ்பீட் பண்ணு. ஓ ஹalleluya ஹalleluya கை தட்டி பாடுங்க பாடுங்க. எந்த இடி வந்தாலும் சிலது கை தட்ட வர நாக்காளி பிடிச்சிக்கும். அதுக்கு என்ன பிடிச்சு தெரியல. என்ன வந்தாலும் அசைக்கப்படுவதில்லை என்ற வார்த்தை வந்து அது மாதிரி என்ன நடந்தாலும் இடி முழுக்கமே வந்தாலும் நான் ஒரு போல அசைக்கப்படுவதில்லை. பைபிள் அப்படி சொல்லல. பரலோகமே ஆர்ப்பரிக்கும். இதெல்லாம் ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க ஹalleluya. பரலோகத்துல ஒரே வாட்டி தான் அமைதியா இருந்துச்சு. வெளிப்பட்ட விசேஷம் 5ஆம் அதிகாரத்துல ஒரு முறை தான் புஸ்தகத்தை திறக்கணும் முத்திரை படைக்க யார் இருக்கிறா அப்படின்னு சொல்லி பரலோகம் அமைதி. ஆனா மீதி 24 hours heaven is always clapping hands, enjoy, entertainment, dancing, worshiping the Lord. இதெல்லாம் ஆமென் சொல்லுங்க. praising the Lord. சர்ச்னா சத்தம் இருக்கணும். சர்ச் சுடுதா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. Church must always be happy. Happy. Enjoy. Dance. இதெல்லாம் ஆமென் சொல்லுங்க. ஆனா இந்த காலத்துல டான்ஸ் எல்லாம் Facebookல போட்டு திருப்பி விட்டுறாங்க. போட்றாதீங்களா போற வெள்ளிக்கிழமை நடந்தது எவ்வளவு போட்டு போட்டாங்க. ஐயோ சார் பாரு எடுத்து போட்டுங்க சார். சர்ச்னா சந்தோஷமே. சர்ச்னா மகிழ்ச்சி. அது எல்லாத்துக்கும் ஒரு நேரம். என்ன ஆமென் சொல்லுங்க. மகிழ்ச்சியா இருக்கும் போது மகிழ்ச்சியா இருக்கணும். அழுகும் போது அழுகணும். ஜெபிக்கும் போது ஜெபிக்கணும். இதெல்லாம் ஆமென் சொல்லுங்க. ஓவரா போறதா பிரச்சனை. ஓவரா போற எல்லாமே அது அதுபடி நிறுத்தியா செய்யணும். இதெல்லாம் ஆமென் சொல்லுங்க. சர்ச்சுக்குள்ள வரும்போது ஓ அவன் அமைதியா இருக்க போறா இல்ல அது தப்பு. பாடவர்கள் அமைதியா இருக்காங்க. பைபிள் ஆண்டு சொல்றாரு நல்ல கலைஞர் சர்ச் டிசன்டேஷ் ஏசு கிறிஸ்து ஜீசஸ் இஸ் கமிங் ஆன் தி donkey. ஜீசஸ் ஆண்டவர் donkey மேல ஏறி வரார். ஏறி வந்தோம்னா இங்க இந்த போறாங்க சின்ன அமைதியா இருக்க சொல்றாங்க. ஆண்டவர் கடுப்பாயிட்டார். ஆண்டவர் சொல்றாரு இவங்க அமைதியா இருந்தாலும் கல்லு கூட என்ன பண்ணுமா கதறும் அப்படின்றார். இவங்க அமைதியா இருந்தா எது கதறுமா? அப்ப தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? சத்தம், ஆர்ப்பரிப்பு, ஆராதனை.
ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. சொல்லுங்க ஹalleluya. சர்ச்சுக்குள்ள வந்துட்டாலே கையை தட்டி நல்லா விடுதலையோட ஆராதிக்கணும், துதிக்கணும், மகிமை படுத்தணும், சத்தமா இருக்க கூடாது. சபை செத்த சபை இது. சபை கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு சபை. பைபிள் சொல்லுது ஆண்டவர் ஆராதனை மத்தியில கர்த்தர் என்ன பண்றாரா? உள்ளாவதா. எப்ப உள்ளாவதா? ஆராதனை மத்தியில கர்த்தர் என்ன பண்றாரா? துதிக்கும் ஆராதனைக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆமாவா இல்லையா? துதிக்கும் ஆராதனைக்கும் வித்தியாசம் இருக்கு. துதிக்கும் போது நம்ம ஆர்வம் ஆராதிக்கும் போது கஷ்டம் செய்யவா, கஷ்டம் செய்ய சரணம் அடைவா. அதுக்கு ஒரு நேரம் ஆகும். எல்லா டைமும் நம்ம அது வேற மாதிரியா? all the time you can everything has a time. But church is not a dead place. Church where you should worship the Lord from your heart. From your heart. உங்களை மறந்து when you worship the Lord, when you forget yourself and worship the Lord, உங்களை மறந்து நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கும் போது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். முடிக்கிறேன். கடைசி பாயிண்ட் ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. இப்ப நான் சொல்ற மாதிரி எல்லாரும் சொல்லுங்க. கையை உயர்த்தி எல்லாம் ஜோறு சத்தமா ஆச்சு. நல்ல சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. மூணு வாட்டி சொல்லுங்க. கையை தூக்கி எல்லாரும் அவுட் பண்ண வேண்டாம். நல்ல கையை மேல உயர்த்தி சொல்லுங்க. மாசே என்னோடது. ரெண்டு கை பலமா இருக்கா? ரெண்டு கை தூக்கு. ரெண்டு கை நல்ல மேல தூக்கி சொல்லு. மாசே இது சாமி, இது அவுட்ரமன், இது சாமி. சாமி தான் இது சாமி. ஆண்டவருடைய பிள்ளைகள் பரிசுத்த கைகளை உயர்த்தி பைபிள் போட்டிருக்கு. ஆமென். தாங்க முடியாம புரியுதோ? நேரம் பரிசுத்த கைகளை உயர்த்து. ஓகே, இப்ப எல்லாரும் கையை மேல உயர்த்து சொல்ல. மனசு என்னுடைய சங்கமத்துல பாருங்க. ஒரு மறைக்கல் நடக்கும். After this service you will receive a miracle call. Hallelujah. Supernatural thing is going to happen in the name of Jesus. ஒரு நிறைவு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல வேண்டாம்? வாதிகள் நிறைவு. எச்சரிக்கிறேன். கிறிஸ்துமஸ் அன்னைக்கு எவன் சாராயம் திறக்கிறானோ வாழ்க்கை 2026 உன்னெல்லாம் போகும். இயேசு பிறந்தார், சாராயமுக்கு திறந்தார் சொல்லி யாரும் திறக்க கூடாது. Christmas is not the day to drink beer or wine to enjoy. Christmas is the holy day. It's the day to worship the Lord Jesus Christ. Christmas, I think many people, the saddest thing when I go to Malacca, I see the heavenly houses decorate so well. உள்ள போனா எப்படி இருக்காங்க எல்லாம் இன்னும் இயேசுவின் நாமத்தில் பலிபட்ட சொல்றேன். சாராயம் துடைக்கிறவன் நாசமாகும். இயேசுடைய பேரை கெடுக்க கூடாது. இன்னைக்கு எல்லாரும் எப்படி தெரியுமா? கிறிஸ்துமஸா கூட்டா? கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஸ்கூல் குரூப்ல கேட்கறான், மச்சான் கிறிஸ்துமஸ் வீட்டுக்கு வரலாமா அப்படின்னு கேட்டான். சரி வீட்டுக்கு வரா, பிரச்சனைடா நான் சொல்றேன்டா அப்படின்னு இருக்கா. மச்சான் இந்த வெளிநாட்டுக்குலாம் போறீங்க, வெளிநாடு. அவங்க மைண்டு பாருங்க, அவங்க மைண்டு கிறிஸ்துமஸ்னால என்னது? அதுவும் நம்ம ஆளுங்க மச்சான் வந்துட்டான் பாஸ்டர், மச்சான் வந்துட்டான். மச்சான் சிரிக்கிறீங்க, அட்டிக்கிறீங்க போடுறீங்க, மொட்டை போஸ் அப்படின்றீங்க. மச்சான் வந்துட்டார் பாஸ்டர். அப்படியே ஒரு 7-11 போயிட்டு அப்படியே 2 பையன் வந்து, நான் குடிக்கல பாஸ்டர். நானே நீ குடிச்சியா? நீ விட்டுறீ? ஓ நான் என்ன பண்றீங்க பாஸ்டர்? மை மச்சான் தான் அப்படி பாஸ்டர். ஸோ பைபிள் சொல்றது இடர்கள் வராத கூடாத காரியம் அது எவர்களால் வருதோ அவர்களுக்கும். அசல் தெரியுமா தெரியாதா? லூக்கா 17:1 வாசி. குடிகார கும்பலே உங்களை சொல்லுங்க, நீங்க நல்லவங்க.
வராமல் போவது கூடாத காரியம். இடர்கள் கூடாத காரியம் அவர்கள் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. அப்ப இயேசு என்ன சொல்றாரு? இடர்கள் வராமல் இருப்பது கூடாத காரியம். கண்டிப்பா வரும். மச்சான் வருவான், மாமா வருவான். வந்திருக்கிற ஒரு பேக் என்ன சாரா இல்லையா, ஒரு பேக் இல்லையா, உடனே சாரா சொல்லுவாரு, கொஞ்ச நேரம் மச்சான் கதவு பின்னால் தான் ரெஸ்டாரண்ட். அவர் கதவு வீட்டு போறீங்கன்னா கதவு பின்னால் ரெஸ்டாரண்ட் சாப்பிடும். அவங்களுக்கு அவ்வளோ இடம் டேபிளை போடு சும்மா ஒரு நாள் சார் இல்லைக்கா பாடங்கள் உள்ள ஒன்றா நல்லா கத்தோம். பேசாம நம்ம பாடங்களை போயிட்டு கத்தர் பார்க்கிறார். எத்தையும் கத்தர் பார்க்கிறார். எத்தையும் கத்தர் பார்க்கணும்னு சொன்னா சாலமோன் சிரிக்கிறார். ரேகர் கத்தர் பார்க்கிறார். பகல் கத்தர் பார்க்கிறார். சொல்லுங்க பாருங்க. பகல் கத்தர் பார்க்கிறார். சீக்கிரம் முழுவா அதே பேசிக்கிட்டு இருக்காதுடா. அதான் பேசுறேன். கத்தர் பார்க்கிறார். குடிச்சு உங்க வாழ்க்கை கெடுத்துக்காருங்க. குடிச்சு யார் பேசாம பேரை கெடுக்கிறாரு. ஏசு குடிக்காரனுக்காக இந்த நாள் சுவிசேஷம் சொல்லுங்க, ஹாஸ்பிட்டல் சொல்லுங்க, ஏசு தான் ஆண்டவர் சொல்லுங்க. கடைசியாக ஒரே ஒரு பாயிண்ட். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நமக்கு எல்லாம் தெரியும். எலியா இருந்தார். ஆனால் அந்த எலியா எந்த கோத்திரம் தெரியுமா? மனாசே கோத்திரம். ஒரு ஆமென் சொல்லவா இருக்கும். எலியா எந்த கோத்திரம்? மனாசே. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1. திஸ்பியான எலியாத்துல இருந்த அவர் மனாசே. அவர் மனாசே கோத்திரத்தில் சேர்ந்தவர். வேதனை சரித்திரம் சொல்ற அவர் மனாசே கோத்திரம். மனாசே கோத்திரத்துக்குள்ள எலியா இருக்கிறார். எலியா ஒரு தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசிக்குள்ள தேவனுடைய வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையா சொன்னா நடக்கும். ஒரு ஆமென் சொல்லவா இருக்கும். கடைசி என்னன்னா சிலர் சொல்லுங்க, மனாசே என்னுடையது, ஆகவே நான் சொன்னா நடக்கும். நம்ம ப்ரே பண்ண போறோம். என்ன ஆமென் சொல்லுங்க. 3 காரியத்துக்காக ப்ரே பண்ண போறீங்க. அதை நீங்க வாயில அறிக்கை செய்ய. It's going to happen. The last point. ஒரு ஆமென் சொல்லவா இருக்கும். கப்ப சாந்திருச்சு. தம்பி நேரம் உட்கார சொல்லுமா. தம்பி அப்படியே கப்ப சாந்திருச்சு. பக்கத்துல பாருங்க, யாராவது கப்ப சாஞ்சா தலையை பட்டு ஒரு தட்டுங்க. கப்ப எல்லாம் சரியா ஆயிடும். ஒரு ஆமென் சொல்லவா இருக்கும். அப்ப பக்கத்துல பாருங்க, ஏதாவது கப்ப சாஞ்சிருக்கா, பக்கத்துல பாருங்க. சில கப்ப சாயாது, கண்ணு சாயம். பாத்தீங்களா? அப்படி கண்ணு சுருங்கும். ஆமா, இவ்வளவு சத்தத்துக்கு தூங்குறவர்கள் பாக்கியவார்கள். அவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க மாட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஆமென் சொல்லவா இருக்கும். சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. நல்ல சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. நம்ம சொல்லி முடிக்க போறோம். மியூசிக் செய்யறோம், ஜெபம் பண்ண போறோம், நல்ல பிரேயர் பண்ண போறோம். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. என்ன சொல்லுங்க? கிலியாத் என்னுடையது. சத்தமா சொல்லுங்க கிலியாத் என்னுடையது. ஒரு சொல்லுங்க. 1 2 3 சத்தமா சொல்லுங்க கிலியாத். கர்த்தரை மறக்க செய்தார். கர்த்தர் என் வேதனையை மறக்க செய்தார். 2வது 1000 மடங்கு. சத்தமா சொல்லுங்க 1000 மடங்கு. 3வது சொல்ல நான் ஒரு யுத்த வீரன். நான் ஜெயிப்பேன். யுத்த வீரன். 4வது நிறைவான ஆசீர்வாதம். சொல்லுங்க அறக்குறை இல்லை. Fullness. Full blessing. ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. கடைசியாக எல்லாரும் சொல்லுங்க what I say it will happen. அத சொல்லுங்க what I say it will happen. நீங்க சொல்வது நடக்கும். மனாசே உனக்குரியது. எலியா தீர்க்கதரிசி. அக்கினி வந்துச்சு, சாவு வந்துச்சு, மழை வந்துச்சு. எதை சொல்றோமோ அது நடக்க போகிறாங்க. பக்கத்துல பசங்க நான் எதை சொல்றேனோ அது நடக்க போகிறது. நம்மளாம் ஜெபிக்கலாமா?
எல்லாரும் எழுப்பிடுங்க, எல்லாரும் எழுப்பிடுங்க, எல்லாரும் எழுப்பிடுங்க. எல்லாரும் எழுப்பிடுங்க.